நெஞ்சத்தைக்கு இல்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரொமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மண்டபத்தில் ஏசி ஒர்க் ஆகாததுனால கௌதமுக்கு ரொம்ப வேர்த்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்த மதுமிதாவோட அப்பா மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போது கௌதம் இங்கே பாருங்கள் சார், என்ன மாதிரி பல கோடி சம்பாதிக்கிற ஆளுங்க சில கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறதை விட உங்களை மாதிரி வாழ்நாள் முழுக்க தான் பொண்ணோட கல்யாணத்துக்காக சம்பாதிச்சு இப்போ இந்த கல்யாணத்தை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்கள் முன்னாடிலாம் நாங்கள் ஒன்றுமே கிடையாது. எப்படி எங்களோட கனவு பெருசோ அதை விட உங்களோட கனவு ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என் கல்யாணம் இப்படி நடக்கிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என் மேலே இருக்கிற அன்பால் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவங்க மட்டும் இந்த கல்யாணத்துக்கு இருந்தால் போதும். இங்கே இருக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சகுந்தலாவுக்கு அங்கே நிற்க முடியாமல் நின்றுட்டுருப்பாங்க. அதை பார்த்த கௌதமோட பாட்டி என்ன சகுந்தலா, உனக்கு கௌதமோட கல்யாணம் முக்கியம் அப்படின்னா நீ இங்கே இருக்கலாம், இல்லைனா நீயும் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதுமே சகுந்தலா ஐயோ என்ன அத்தை, எனக்கு கௌதமோட கல்யாணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.